விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னை மரத்துக்கு கொடுக்கக்கூடிய உர மேலாண்மையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தென்னை மரத்துக்கு பார்த்தோம்னா நம்ம வருஷத்தில் 2 டைம் உரம் கொடுக்கணும். அந்த கொடுக்கக்கூடிய உரத்தில் பார்த்தோம்னா மரத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கிற மாதிரி கொடுக்கணும். அதாவது தென்னை மரத்துக்கு நம்ம வேருக்கு அடியில் எப்போவுமே உரம் வைக்கக்கூடாது. அதாவது வேர்லேருந்து ஒரு 2 அடி தூரமாக தள்ளி மரத்தை சுற்றி ரவுண்டாக பறிச்சுக்கணும். ரவுண்டாக பறிச்சுக்கிட்டு பார்த்தோம்னா ஒரு மரத்துக்கு ஒரு 4 to 5 கிலோ ஆகிற ரேஞ்சில் நம்ம உரம் கொடுக்கணும். என்னென்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரியா ஒரு மரத்துக்கு 1 கிலோ, டிஏபி ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ, பொட்டாஸ் ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ, சூப்பர் ஒரு மரத்துக்கு 1 கிலோ, ஆல்-19 ஒரு மரத்துக்கு 500 கிராம், போரான் ஒரு மரத்துக்கு 300 கிராம், காப்பர் சல்ஃபேட் ஒரு மரத்துக்கு 200 கிராம். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை நுண்ணூட்டம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு அக்ரோசாப்ஸ்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு வேளாண்மை அலுவலகத்துலேயும் கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இப்போ மரத்தை சுற்றி வச்சு விட்றணும். மரத்தை சுற்றி இந்த மரம் வருஷத்துக்கு 2 முறை வைக்கிறதுனால உங்களுக்கு காப்பு எண்ணிக்கை அதிகமாகும். மரத்தில் குருமை வருவதோட ப்ராப்ளமும் பார்த்தோம்னா உங்களுக்கு கம்மியாக